சாராயம் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து திருவாரூரில் யமதர்மன் வேடத்தில் நூதன முறையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் விதமாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியரின் ஆலோசனைப்படி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடும் குடிமகனை யமதர்மன் உயிரை எடுத்து செல்லும் போது அவர்களது குடும்பம் கதறி அழுததால் யமதர்மன் மன்னிப்பு வழங்கி இனி போதை பழக்கத்திற்கு ஆளாகக்கூடாது என எச்சரிப்பது போன்ற நாடகம் நடத்தி நூதன முறையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் கடத்துபவர்கள் பற்றிய தகவலை தெரிவிக்க 8072589305 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள கேட்டுக்கொண்டனர். இதில் திருவாரூர் கலால் உதவி ஆணையர் ரவி, மன்னார்குடி கோட்ட கலால் அலுவலர் ஜெயபாஸ்கர், வட்டாட்சியர் ஸ்டாலின், வருவாய் ஆய்வாளர் திவாகர், ஆரூர் கலை சுடர்மணி ஜெயபால் மற்றும் நாடக கலை குழுவினர் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். கள்ளச்சாராயத்தை குடித்துக் கொண்டிருக்கின்றார். தண்ணி கருத்திருச்சு கெட்டிருச்சு ஒரு என்ன பண்ணி கொண்டிருக்கின்றார்? இவ்வளவு நாட்டம் இருக்கிறது, இதை எப்படி குடிக்கிறாய்? நாட்டம் பண்ண போலையா? உள்ள போயிடுச்சுன்னா சொர்க்கத்துக்கே போலாயா? கள்ளச்சாராயத்தை கொடுத்தால் சொர்க்கத்திற்கு போகலாம். இப்பொழுது எவ்வளவுக்கு சொல்ல இருக்கின்றாய்? கையில கயிறு பெரிய நீசா தலையில குத்து மாட்டிருந்தா நீ யமனாயா? நான் யமனாட்டா இப்பொழுது காட்டுகிறேன். இப்பொழுது பார் உன்னுடைய வேடிக்கை. இந்த மாநிலனை நீ மருத்துவமனைக்கு சேர்த்து காப்பாற்றிக்கொள். நான் மன்னித்து விட்டு விடுகிறேன். ஆனால் இந்த போதையில் இருந்து இந்த சமூகம் விடுபடுவதற்கு விழிப்புணர்வு செய்து காப்பாற்ற வேண்டும். சரியா? அப்படியே காப்பாற்ற போதை பொருளான புகையிலை, குட்கா, கூலி போன்ற கஞ்சா போன்ற பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அப்படியே நீங்கள் இதை பயன்படுத்தி உங்களுடைய ஆயுதத்தை கிடைத்துக் கொள்கிறீர்கள். ஆகையினாலே நான் இப்பொழுது எவ்வளவு சொல்கிறேன். அப்படியே மக்கள் ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள்